பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம தங்கமயில இருந்துட்டு நம்ம சரவணன் பேசினது அதுக்கடுத்துதான் கோமதி கேள்வி கேட்டதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து என் தலைமையில் இவளை கட்டி வச்சிட்டாங்கப்பா, இவளுக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா, வாயை திறந்தா வெறும் பொய்யை மட்டும்தான்ப்பா, குழந்தை இருக்குதுன்னு சொன்னது பொய், இவ எம்ஏ இங்கிலீஷ் படிச்சதுன்னு சொன்னது எல்லாமே பொய் தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. தங்கமயில் இருந்துட்டு ஒவ்வொன்றும் யோசிக்க ஆரம்பித்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ராஜி இருந்துட்டு அக்கான்னு சொல்லிட்டு போய் பேசலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் தங்கமயில் இருந்துட்டு பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ராஜி, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், ஏதோ எங்கள் வீட்டில் சொன்னாங்கன்றதுக்காக அவங்க பேச்சை நான் கேட்க வேண்டியதாக போயிடுச்சு. ஏன்னா எனக்கு அடுத்தது சுடர் இருக்கா, அவளை கரை சேர்க்கணும்னு சொல்லிட்டு என்னை இவ்வளோ பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உண்மை, குழந்தை இருக்குதுன்னு சொல்லி தான் நானும் ரொம்பவே ஆசைப்பட்டேன். அதனால தானே ஸ்கேன் பண்ண சொன்னும் போது கூட நான் ரொம்பவே ஆசையாக ரெடியாகி உங்கள் கூட நான் கிளம்பி வந்தேன். அது பொய்யா இருந்திருந்தா நான் எப்படி உங்கள் கூட வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் படிப்பு விஷயம், என் வேலை விஷயம், அதுக்கு அடுத்ததாக இந்த குழந்தை விஷயம்னு சொல்லி எல்லாரும் என் மேலே தேவையில்லாமல் பழி போட்டுட்ருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு இந்த நகை விஷயம் மட்டும்தான் தெரியாமல் இருக்குது. ஐயோ ராஜி, நீ சொல்லிடுவியா இல்லை மீனா சொல்லிடுவாளா? ஐயோ, அது மட்டும் தெரிஞ்சால் அவ்வளோதான், மொத்த வாழ்க்கையும் போச்சு என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமயில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ என் அம்மா சொன்னாங்கன்றதுக்காக இத்தனை நாளாக இந்த பொய்யை நான் மெயின்டெனன்ஸ் பண்ணேன். ஆனால் இப்போ எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. எல்லாரும் என்னை பார்க்குற விதம், பேசுகிற விதம்னு எல்லாமே மாறிப்போகுது, என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துட்டுருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம கோமதி நிற்கிறாங்க. கோமதியை பார்த்த உடனே தங்கமயில் இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக என்னடி இன்னும் என்னெல்லாம் பொய் சொல்லி வச்சுருக்க, சொன்ன பொய்யெல்லாம் உன்னுடையது, ஆனால் என் பையன் வேறு ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கான், உன்னை பிடிக்கல அப்படி இப்படின்னு என்னென்ன பொய்யெல்லாம் சொல்லிகிட்ருக்க, நீ பண்ணுற தப்பை எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு என் பையன் மேலே அபாண்டமாக பழி போட்டுட்டியேடி, உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு, நீ தான் இப்படி, உன் குடும்பமும் அப்படியே தாண்டி இருக்குது, உன் குடும்பம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து எங்களை ஏமாத்திட்டீங்களே, உங்களை யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். இந்த கோமதியை ஏதாவது பண்ண கூட ஏற்றுக்கிட்டு போயிடுவா, ஆனால் தான் பிள்ளைங்களுக்கு ஒன்றுனா இந்த கோமதி மிருகத்தனமாக மாறிடுவா. நாளைக்கு என்னுடைய சுயரூபத்தை நீ பார்க்க தாண்டி போகிற, வரட்டியண்டி உன்னை பெற்றவங்க, அதுக்கப்புறமா இருக்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. தங்கமயில் இருந்துட்டு அத்தை, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ என்னடி பொய்ய சொல்லலான்ட்ருக்கு, என் பையனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்களே, அடடா, அம்பத்தூர் போகும்போது கூட என்னென்ன பொய் சொன்ன, நீ இல்லாமல் ஆஃபீஸே வெறிச்சோடி போயிருக்கு, நீ போனாதான் அவங்க வெளிநாட்டுக்கே போகணுன்ற மாதிரி, அப்பாடா எவ்வளோ பொய், வாயை திறந்து வெறும் பொய் மட்டும்தானே நீ பேசியிருக்க. ஆனால் இங்கே என் பையனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு அவன் கொண்டு போய் உன்னை அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்லை, ஹோட்டல் கடையில் உனக்கு லீவ் கிடைக்கல, அதனால தானே இவ்வளோ ஃப்ராடு வேலை பார்த்துட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்லிக்கிட்டு பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா அத்தை இருங்க, அதான் மாமா பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டாருல்ல, விட்டுருங்க அத்தை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ராஜி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உங்களுடைய மாமா இவளாக தான் தலைமையில் தூக்கி வச்சு பயங்கரமாக கொண்டாடிட்டு இருந்தார். ஏன்னா தான் பார்த்த பொண்ணு தான் நினச்ச மாதிரி பையனுக்கு கல்யாணம் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு இவளுக்கு நம்ம ஒரு வேளை சொன்னால் அது நாளாக செஞ்சு முடிப்பா. ஆனால் இப்போ பார்த்தியா, இவளுடைய வண்டவாளெல்லாம் தண்டவாளம் ஏறிடுச்சு. அது மட்டும் இல்லை, வேலைக்கு போகிறேன், டீச்சர் வேலைக்கு போகிறேன்னு சொல்லி பேகை இப்படி மாட்டிக்கிட்டு அப்படி மாட்டிக்கிட்டு என்ன ஆட்டம், என்ன அமக்கலம், நான் கூட உன்னை பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டேன்டி, இந்த மாதிரி வாய்ப்பு நமக்கு கிடைக்காம போச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சர்டிஃபிகேட் கேட்கும் போதெல்லாம் ஒவ்வொரு காரணமாக சொல்லிட்டு இருந்த பாரு. ஐயோ, அந்த சர்டிஃபிகேட் படித்தா தானே கிடைக்கும், சரி அது கூட போகட்டும் விடு,
ஆனால் எல்லா பழியும் தூக்கி அவன் மேலே போட்டியே, இல்லை ஒரு வேளை உன் சர்டிஃபிகேட்டு தொலைஞ்சிருச்சு, ஃப்ளைட்டில் ஏறிடுச்சு, ட்ரெயினில் ஏறிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னென்ன பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. ஆனால் இன்ஃபெக்ஷனுக்கு வந்ததும்போது என் புருஷன் வந்து சர்டிஃபிகேட் இல்லாமையே பொய்யா சேர்த்திட்டாங்கன்னு சொல்லி அவரையும் தூக்கி ஜெயிலில் வேற போட்டிருக்கணுமே. உன்னை கல்யாணம் பண்ணி வச்ச பாவத்துக்கு ஏன் புருஷன் ஜெயிலுக்கு போய் கஷ்டப்படணுமாடி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத்தை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, வேற எப்படிங்க அத்தை, உங்களுக்கெல்லாம் நாளைக்கு இருக்குது, இன்னைக்கு நைட்டு மட்டும் இந்த வீட்டில் இரு, நாளைக்கு நாங்கள் முடிவு எடுக்கிறத படி நீ இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது, உன் குடும்பமும் இங்கே வரட்டும், அவங்களுக்கெல்லாம் இருக்க சேர்த்து வச்சு இந்த கோமதி யாருன்றதை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஐயோ போச்சே, எல்லாமே போச்சே, என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் இருந்துட்டு மறுபடியும் உட்காந்து அழுந்துக்கிட்டு இருக்காங்க. ராஜி வந்து சமாதானம் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. பாண்டியன் ஒரு பக்கம் சரவணன் பேசினதெல்லாம் நினச்சி பார்த்து அவரும் ரொம்பவே வருத்தமாக இருக்கார். கோமதி ஏன் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எப்படிங்க தூக்கம் வரும், எனக்கு தூக்கமே வரவே இல்லைங்க, மனசு ஃபுல்லாக பாரமாக இருக்குங்க, அந்த பாரத்தில் எப்படிங்க தூக்கம் வரும், எல்லாமே வரும், இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு மட்டும் நல்லபடியாக தூங்கு, கண்ணை மூடினா கண்டிப்பாக தூக்கம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம சரவணன் நினச்சி பாண்டியனும் ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. என்ன தூங்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தூங்காமல் இருக்கீங்க, ஏதாவது வேணுமாங்க, இல்லை நெஞ்சது வடிக்கிற மாதிரி இழுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, எல்லாம் நல்லபடியாக தான் இருக்குது, எனக்கு இவனை நினச்சா தான் ரொம்ப கவலையாக இருக்குது, மற்ற 2 பசங்க மாதிரி இவன் இருந்திருந்தானா, பார்த்தியா பாண்டியா, நீ கல்யாணம் பண்ணி பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச, இன்னைக்கு அவங்க எவ்வளோ ஃப்ராடாக இருப்பாங்கன்னு சொல்லி உன் பிள்ளைங்க என்னை கேள்வி மேலே கேள்வியாக கேட்டு கொன்று இருப்பாங்க. ஆனால் இவன் நான் பார்த்த வச்சபடி அந்த கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டான், நான் ஆசைப்பட்ட மாதிரி என் பையனோட கல்யாணத்தையும் நடத்தி முடித்தேன். ஆனால் எதுவுமே விசாரிக்காமல் பொண்ணு கிடைச்சா போதும்னு சொல்லி விசாரித்த மாதிரி இவனை கல்யாணம் பண்ணி வச்சு இன்னைக்கு இவனோட வாழ்க்கையே நம்ம கேள்விக்குறிய ஆக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம கோமதி இருந்துட்டு வருத்தப்படாதீங்க, அவன் ரொம்பவே நல்லவன், ஒரு ஈயரும்பு கூட துரோகம் நினைக்காதவன், அவனுக்கு கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், நீங்கள் எதை நினச்சும் வருத்தப்படாதீங்கன்னு சொல்லிட்டு கோமதி இருந்து பாண்டியனை நினச்சி வருத்தப்பட்டுட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக அரசி வராங்க. என்னடி நீ எந்திரிச்சு வர, நீ தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், படுத்தா தூக்கமே வரலம்மா, அண்ணன் ரொம்ப பாவம் இல்லைம்மா, அண்ணனை நம்ம புரிஞ்சிக்காம எல்லா தப்பும் அண்ணன் மேலே தான் இருக்கிற மாதிரி நம்ம அண்ணனை எவ்வளோலாம் கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் இருந்துட்டு இங்கே வாமா அரசி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் உட்கார வச்சுக்கிறாங்க. எதுக்காகவும் நீ வருத்தப்படாத, உங்கள் அண்ணனோட வாழ்க்கையை நாங்கள் சரி பண்ணிடுறோம், நீ இதை நினச்சி வருத்தப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து அரசிக்கு சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.